சபை வந்தா எப்படி விளக்கும்? பெருத்த லட்சுமணாட்சி பொண்ணு சபை வெள்ளத்தால் அழியாது. ஓ வெள்ளத்தால் அழியாது. வெள்ளத்தால் அழியாது. நெக்கில கிக்கலாட்டம் இல்லைங்க, ஒண்ணு இல்லைங்க. ஏய், வெள்ளத்தால் அழியாது. வெள்ளத்தில் அழியாது. அனலினால் வேகாது. வேகாது. வேந்தரால் கொல்லத்தால் முடியாது. வேந்தரால் கொல்லத்தான் முடியாது. ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறைவென்று குறைவராது. குறைவராது. கல்லூருக்கோ பயமில்லை. பயமில்லை. காவலுக்கோ மிக எளிது. எளிது. அப்பேற்பட்ட பொருள் என்ன? ஓ அப்பேற்பட்ட பொருள் என்னடா? அந்த பொருள்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச பொருளாம் குவாட்ரு கிளாஸ் வாட்ரு. குடிகார பத்தி நோட்டு போதா பத்தியா? குடிகார கம்யூனிட்டி ஏங்க குவாட்ரு கிளாஸ் வாட்டரா? ஆமா, நாலாவது ஒண்ணு சேர்த்துக்க பூண்டு ஊருக்கா. ஓ, அது இல்ல உள்ள போவாதா? அது போவாதுங்க. ஏய் பேமானி, அது அப்படி கிடையாது. வெள்ளத்தால் அழியாது. வெள்ளத்தால் அழியாது. அனலினால் வேகாது என்றால் ஆமாங்க. எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் கல்வி இருக்குமே, கல்வி அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. எவ்வளவு அணு அடித்தாலும் அந்த கல்வியை எரிக்க முடியுமா? முடியாது. ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறைவென்று குறை வராது. உனக்கு கல்வி இருக்குது, ஆமாங்க, எனக்கு சொல்லி கொடுறான்னு கேக்குறேன். நீ எனக்கு சொல்லி கொடுத்தா உனக்கு கல்வி குறையுமா? குறையாது. கல்வி பெருக்கும். எப்படி? ஒருவர் கொடுத்தாலும் நிறைவென்று குறை வராது. கல்லருக்கோ பயமில்லை. காவலுக்கோ மிக எளிது. கல்வியை திருட முடியுமா? திருட முடியாதுங்க. பொன் பொருளை திருடலாம். கல்வியை திருட முடியாது. ஏமாடா நீ சொன்னிய, நீ வச்சிருந்த கோட்டை கூட எடுத்து சாப்பிடலாம். ஆனா கல்வியை திருட முடியுமா? முடியாதுங்க. அப்படியே கல்வியை கற்றுணர்ந்த தனவால் அமரக்கூடிய சபை கற்றோர் பெற்றோர் அருமையின் தாய் தந்தை மார்களுக்கும் நம் கம்பெனி எப்படி ஐயனார் அருள்மிகு ஐயனார் அப்ப நாடக சன்ப சபா அனைத்து குழுவினருக்கும் இந்த சிறுவன் 1 கோடி வணக்கம். பார்த்தா விளக்கம் ஒண்ணு புரியல. ஏதோ கொடித்தட்டலாம் கட்டுவாங்க. இது கொடித்தட்டாடா? இது கொடித்தட்டா? ஏய், இது விளக்க முடியல. ஒண்ணு புரியல. சொன்ன போது ஏத்துல இந்த வனத்தில் பூகையுடைய எனக்கு லட்சே கொடுங்கடா. ஹாய் ஏங்க எப்படி? வசுதேவர். நான் எங்க இருக்கேன்? எங்க இருக்கீங்க? ஏய், வடமதுராபுரி வட்டணம். ஓ, வடமதுராபுரி. ஆமா. நான் எங்க இருக்கேன்? எங்க? வடமதுராபுரி வட்டணம். வடமதுராபுரி பட்டணம். எங்க தாயார் தந்தையார்? எனக்கு தெரியும். தாயார் தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்க அப்பா அம்மா போய் காட்டாதான் தெரியும். அப்பா அம்மா ஏடா கூட வா, அவங்க தாய்க்கு தெரியாது உங்களுக்கு? எனக்கு தெரியாது. அவங்க ஊர்ல போய் காட்டாதான் தெரியும். நாயத்தை புடிச்சு போயிடுறாங்க. ஆமா மச்சான், ஒண்ணுனா கூட எனக்கு தெரியும். ஆபரா ஐயா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜாதி நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா ஜெயகார் பாடு ராஜா நேரமாறு காடு பாடு ராஜா
எடுத்து மேல போடு ராஜா. என்னடா ஐயா என்ன அவனுக்கு போறானா எனக்கு போறானோ வணக்கங்க. என்ன இதுல சூரகாசமா இல்லையா ஆமா நம்ம எப்பேற்பட்ட ஆளு? ஆமாங்க. டேய் இவன் தந்தையார் பேர் எனக்கு சூரராஜான மகாராஜனுக்கும் சூரஜான மகாராஜனுக்கும் சுருதி என்ற அம்மையருக்கும் சுரஜை என்ற அம்மனுக்கும். ஆமாடா பேர் எப்படி சூரராஜான மகாராஜன் ஆமா சுருதி அம்மையாருக்கும் பொருத்தமா இருக்குதுங்க. எப்படி பெயரா பேரா? வசுதேவர். வசுதேவருக்கு. டேய் என் தம்பியார் தெரியுமா? எனக்கு தெரியாது. சல்லிய பூபன். ஓ சல்லியா? ஆமாங்க. தங்கை தங்கை என்னடா என்னடா? ஓ ஏய் ஏங்க தங்கை யாரு? ஆமா மாத்ரா தேவி. பிபி மாத்திரை சுகர் மாத்திரை. யார பேமானி கம்ப்ளீட் பிபி மாத்திரை சுகர் மாத்திரடா. இப்ப நீ தானே சொன்ன மாத்ரா தேவி. ஓ பேரு மாத்ரா தேவி. ஆமா அப்படி இருக்க இன்னும் விளக்க எப்படி சொன்னா தெரியும். சொல்டா சொல்லுங்க. என்ன பார்த்து கூட்டம் ஏன் சகல நொர்த்த விளையாட்டுங்காரன் பாருங்க. ஏன் சகல ஓ சகலியா பாருங்க மச்சான் டேய் உன் மச்சான் நான் சகல இல்ல ஆமா அவன் சொன்னா நல்லா போயிட்டு போ. டேய் கண்ண கண்ண வசுதேவர் 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 அப்படி இருக்க இன்றைய வடமதுராபுரி புரியல யார் ஆயித்திருக்கிறாரு? கம்சனுங்க. கம்சன். ஆமா என்னடியே சிசியன். சிசியன். ஆமாங்க. அவருக்கு நான் யாரு? குரு. ஆறு குரு. 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 சிசியனுக்கு குரு ஆயித்திருக்கார். கம்சனுக்கு குரு. அந்த அறிக்கை செல் ஓடு. ஏ போய் சொல்றா. டேய் யாரா டேய். உன் குடும்பத்துல கொண்டு வந்து விட்டு யா தாய் ஆகுறது. ஐயா என்ன நாலரை ஆறு தெரியும். என்ன ஒண்ணு இல்லையா? ஹாய் ஏய் குருநாதர் இருக்கக்கூடிய ஆமாங்க. அது வந்து விட்டாரா? நம்ம குருநாதர் வந்துறாரு. குருநாதர் வந்துறாரியா? அதுக்கு முன்னாடி சொன்னா ஓ அது ஒண்ணு இல்ல அந்த கடன் அவங்க வந்துச்சு. ஓ கடன் அவங்க வந்துச்சு. குருகுரேவா குருகுரே நான் கூட்ட சொன்னா ஏ குருநாதர் தக்க சமாவுடா ஏ கொடுத்துங்க. மகளோட ஏந்திரு அழகு கம்சா சுகமாக இருப்பாள். எழுந்திரு
வாழ்த்தி வர உணர்ந்ததெல்லாம் வரவா கிடையாது. நான் எதற்காக உணர்த்தேன் என்றால் திருமணம் செய்ய வந்து திருமணம் செய்ய வேண்டிய ஒரு அர்த்தம். யாருக்கு? உங்களுக்கு. எனக்கா? நான் ஒரு குரு. நான் கற்றுக் கொடுக்க கலையை கற்றுக் கொடுக்குற நான் குரு. எனக்கு என்ன வயசாகுது? நமக்கு என்ன வயசாகுது? நமக்கு கல்யாணம் தேவை. இப்ப நமக்கு கல்யாணம் தேவை. கம்சா திருமணமா? எனக்கா? உனக்கு திருமணம்? கம்சா வேண்டாம் அப்பா திருமணம். கம்சா பூமனே அப்பா கம்சா பூமனே. கம்சா நான் உனக்கு கல்வியை போதக்கூடிய குரு. எனக்கு போய் கல்யாணத்தை நான் திருமணம் செய்து நான் இந்த வயதான காலத்தில் நான் என்ன பண்ண போறேன்? அப்படி என்ன நான் அனுபவிக்க போறேன்? பேர்பட்ட குந்தி போஜன பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய சூரசேனனை குதிரைக்கு பிறந்தாங்க 5வது மகனாக ஜனித்து. ஆமா நீங்களோ என் தந்தையோடைய உக்கராஜன வார்த்தையை கேட்டு ஓடி வந்து இந்த வடமாதாவூரிலே இந்த கம்ச பூபனுக்கு இதனால் வரைக்கும் கல்விகளை மாநிலங்களை கற்றுக் கொடுத்த பேர்பட்ட குருநாதர் இதனால் வரைக்கும் உங்களுக்கு நான் குருதட்சணையே கொடுத்தது கிடையாது. அந்த குருதட்சணைக்கு பதிலாகவே என் தந்தையான இருவரையும் கிடையாது. ஒரு தட்சணையாக இரு தங்கைகளை உனக்கு கொடுக்க போறேன். எப்படி? இரு தங்கையமா? உனக்கு ஓர்காம்பத்தில் இந்த யானையே கட்டலாகுமா? ஒரு கம்பத்தில் 2 யானை கட்டினால் அந்த கம்பம் தான் தாங்குமா? இல்ல அதை கட்டலாம் முடியுமா? இந்த வீதியில ஒரு துஜகம்பத்தாக நட்டு அந்த துஜகம்பத்திலே 2 யானைகளும் ஒருவாக கட்டி ஒரு வகை இழுத்தா அந்த யானை தான் ஈக்குமா? இந்த புஜ தங்கமா தாங்குமா? ஐயா உண்டானி தவளமதி குலத்தை சேர்ந்தவர். எதனால் எனக்கு கருகுருவாகி இருக்கிறேன் தெரியும். உங்களால முடியாது கிடையாது. ஒன்று என் குருதட்சணை ஏற்றுக்கொள்ளுங்க, இல்ல இங்கவே ஒரே வெட்டு கொடுங்கோல். குருலாம் இங்க இருக்க கூடாது. ஒரே வார்த்தை இதனால் வரைக்கும் குருன்னு நான் பார்த்தேன். அடிக்கூடான்னு பாரு. ஒழுங்கு மரியாதை குரு பஞ்ச என் பேச்சு கேட்கலாம். இந்த கம்சன் கொடுங்கோலா
கோச்சி விடியும். என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியும். கேக்குறேன். இப்ப நான் உன் தங்கச்சி கட்டிக்கணும் அவ்வளவுதானே? இப்ப ரெண்டு பொண்ணு கட்டிக்கியா காலைல ஒரு கோட்டர் ஒண்ணு வாங்கி கொடுப்பாரு. யாருக்கு? அட மாமா மச்சான் ஆச்சுங்க. ஹாய் என்ன சொன்னாலும் கம்சன் கேட்க போறது கிடையாது. அவன் குரு தட்சணையா 2 தங்கச்சி குடுக்குறான்றான். சரி தங்கச்சி குடுக்குறான். அவன் தங்கச்சி எப்படி நம்ம பாக்கணுங்க. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறோம். இப்ப ஒரு பொண்ணு பாக்க போறோம். கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறோம். பொண்ணு பாக்கணும் இல்ல? பொண்ணு பாக்கணும். ஒரு உண்டே எடுத்துக்கா. ஆமாங்க. நீ ஒரு பொண்ணு பாரு போற. ஆமா. பொண்ணு இல்லாத நீ அந்த வீட்டுக்கு போக முடியுமா? போக முடியாது. அது எங்கனா இருக்கும். அது பொண்ணு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நான் போய் அதாவது பொண்ணை நான் பாக்கணும்னு சொல்றேன். ஏனாச்சுக்கோ ஊமையா இருக்கும். ஆமா. மாப்பிள்ளை பார்க்க என்ன எப்படி இருப்பாரோ? ஏய்மா பொண்ணு இருப்பாரோ? ஏய் வாட்டர் சாட்ட மாதிரி இருப்பாரோ? அதே போய் இருப்பாரோ? ரெண்டு பேரும் வண்டியில வச்சு ஓட்டுவாரோ? எப்படி ஏமா இப்பதான் மாப்பிள்ளை ஏறி பார்க்க போய்க்கிறாரு. இப்படி போங்க. ஏறிக்க போறாரு. ஏங்க இப்ப பொண்ணு பார்க்க போறோம். அந்த பொண்ணு வாய் பேசுமா இல்ல கண்ணு ஒன்றரை கண்ணா இருக்குமா? ஆமாங்க. ஒண்ணு பாருனா என்ன பாப்பா மேரியா? ஏன் பாப்பா? சரி என் பாப்பாலே வச்சுக்க. ஆமா பாத்துக்க. ஆமா பாக்கணும். ஆமா கால் நல்லா இருக்குதா? கை நல்லா இருக்குதா? ஆமா அந்த அழகு பாக்கணுங்க. நம்ம என்ன வயசானாலும் நம்ம கொஞ்சம் அழகு நம்ம ஒண்ணு கம்மி கிடையாது. ஏன்னா நமக்கு வயசாயிடுச்சு. வயசானாலும் அழகுல கம்மி கிடையாது. அழகுல கம்மி கிடையாது தான் வயசாயிடுச்சு. அவர் சொல்றது குருவா சொல்றாரு. கால் அழகு கையழகு முடி மார்பழகு அழகு ஓல் அழகு கையழுவோ கால் அழுவோ. இது சொல்றதுக்கு அங்க இருந்து வர ஏங்க நம்ம பொண்ணு பாக்கணும். ஏன்னா நமக்கு ஒத்துக்க மாட்டான். நம்ம கல்யாணம் பண்ணாலும் அடிக்க வரான். இது நமக்கு அடி வாங்குற வயசா? இல்லைங்க. அடி வாங்குற வயசா? டக்குனு போடுவேன். வயசாகி போச்சு. எனக்கு ஊறுதுரி அம்மா ரோட்ல போட்டு தீர்த்து கைத்து ஊறுதுரா பையா. இப்ப நம்ம பொண்ணை பாக்கணும். கம்சன்கிட்ட சொல்லிட்டு நாங்க சந்தோஷம். நான் ஒண்ணு நீ உங்களுடைய வார்த்தை பிரகாரமே திருமணம் செய்து கொள்ளலாம். அது நான் சொல்றேன். பொண்ணை பாக்கணும்ல? ஆமாங்க. அலேக்கா ஏதோ என்னுடைய வார்த்தை நீ கேட்க மாட்டற. உன்னுடைய வாக்கியம் பிரகாரமே திருமணம் செய்து கொள்கிறேன். பொண்ணை இட்டுன்னு வா. பொண்ணை பாக்கணும். அந்த பொண்ணை ஆமா பார்க்க வேண்டும். நான் உத்தரவு. நீங்க கேட்டீங்களா? ஆமா. பேருடைய குருநாதர் மாப்பிள்ளையுடைய முகத்தை பார்த்தாதான் கல்யாணம் பண்ணுங்க. இல்லனா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். கல்யாணம் பண்ணாதீங்க. காட்டுனா முதல்ல மாப்பிள்ளை காட்டணும்.